வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 34 வரை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 32 முதல் 34 வரை. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போடும். ஆமீன். கர்த்ததாமே இந்த வசனத்தின் மூலம் நம்மோடு பேசுவாராக. ஆமீன். The scripture reading for today is taken from Matthew 6:31 to 34. Matthew 6:31 to 34. Therefore, do not worry, saying, what shall we eat, or what shall we drink, or what shall we wear? For all these things the Gentiles seek. For your heavenly Father knows that you need all these things. But seek first the kingdom of God and His righteousness, and all these things shall be added to you. Therefore, do not worry about tomorrow, for tomorrow will worry about its own things. Sufficient for the day is its own trouble. May the good Lord add His blessings upon this reading and meditation of His words for us today. Amen. தேவன் கொடுத்த இந்த அருமையான ஸ்லாக்கியத்துக்காகவும் கிருபைக்காகவும் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனை ஆராதிக்கும் போது, தேவனை தொழுது கொள்ளும் போது, சர்வீஸ் லீடர் பேசும்போது மறுபடியும் தேவன் சொல்லும் காரியம், உங்க மத்தியிலே அல்லது உங்க வாழ்க்கையிலே எரிகோ ஒரு பட்டணம் அல்லது எரிகோ போல ஒரு மதில் இருக்குதா? டோன்ட் வரி, this year it will be broken, it will be removed, and God says I will bless you. உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் மறுபடியும் சொல்லுகிறார். பல பிரச்சனைகள் மத்தியிலும், பல வேதனைகள் மத்தியிலும், பல கண்ணீரின் மத்தியிலும் போற தேவ பிள்ளைகளே, தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆனா நம்ம செய்ய வேண்டிய காரியம் இந்த நாளிலே அல்லது இந்த வருஷத்திலே நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு தத்தம், சிக் ஃபர்ஸ்ட். ஓகே, முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடும் போது அவர் சொல்றாரு, I will add all this to your life. நான் இதெல்லாம் கூட்டி கொடுப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். இன்னைக்கு தொடர்ந்து இந்த வார்த்தையிலிருந்து இந்த கூட்டி கொடுப்பேன் அதுக்கு போறதுக்கு என்னத்தை செய்யணும் என்ற காரியத்தை பார்க்க போறோம். ஓகே, நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நன்றி அப்பா, இந்த நாள் ஆராதனைக்காம் நன்றி. அழைத்து வந்தது உங்க கிருபை. இதோ வசனத்தின் மூலமாக எங்களோடு பேச போகிறேன். நன்றி. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தமாக இருக்கிறோம் ஐயா. எங்களை தொடர்ந்து உங்க வார்த்தையின் மூலமாக பலப்படுத்தும், ஆசீர்வதியும். உங்க நாமம் இங்க மகிமைப்படுகிறதுக்காம் நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவஜனமே, இந்த வருஷத்துல தேவன் கொடுத்த வாக்கு தத்தம், அதாவது முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடும் போது இவைகள் எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும். எவைகள் எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும்? அந்த வசனத்துக்கு போனீங்கன்னா இன்னைக்கு அங்க சொல்லுது, வாட் ஷால் வி ஈட்? நான் எண்ணத்தை உண்பேன், நான் எண்ணத்தை குடிப்பேன், நான் எண்ணத்தை உடுத்துவேன். இந்த 3 தேவை இருக்குதுங்க. ஓகே, இந்த 3 தேவை நான் பிரசங்கத்துல உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நம்ம சபைக்கு இந்த 3 காரியமும் தேவையில்லை. ரைட் இல்லையா? ஏன்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு நல்லா உடுத்திட்டு வரோம். ரைட் இல்லையா? ஒவ்வொரு வாரமும் பார்க்கும் போது எவ்வளவு அப்படியே ஜெகஜோதியா இருக்கிறீங்க பிள்ளைகள். சோ சட்டைக்கு குறவே இல்லை. எண்ணத்தை உண்போம், நல்ல சாப்பாடு ஒவ்வொரு வாரமும் தேவன் கொடுத்துட்டு வர்றார். ஓகே, ஒவ்வொரு நாளும் தேவன் ஆசீர்வதித்து தருகிறார். எண்ணத்தை குடிப்போம். மலேசியால தண்ணி பிரச்சனையே இல்லை. சோ அதனால எண்ணத்தை குடிக்கிறது கவலையே இல்லை. ஆனா இங்கே தேவன் என்னத்தை சொல்லுகிறார்?
அது முக்கியம். பாருங்க, இந்த 3 காரியத்தை சொல்லிட்டு அவர் அடுத்த வசனத்துக்கு பாருங்க, இது the Gentiles, the அந்நியர்கள் இதை வாங்கி தேடுறாங்க, இதை ஓடி ஓடி தேடுறாங்களாம். ஆனா தேவ பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்றாரு, நீ தேவைப்படாது, உனக்கு இது உன் தேவை என்று தேவன் அறிந்து தேவன் சொல்கிறார், இது உன் தேவை எனக்கு தெரியும், இதை நான் கூட்டி கொடுப்பேன். ஆனா நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் கொடுக்கப்படும். தேவனோட ராஜ்யம் என்ன என்று நான் உங்க மத்தியில சொல்லிட்டேன், ஞாபகம் இருக்கா? What is kingdom of God? Your heart, or you are telling the Lord, Lord, you rule me. Okay, நீங்க என்ன ஆளுகை செய்யும் ஐயா. இதுவரையும் நம்ம ஆளுகை செஞ்சுட்டு இருந்தோம் தேவனை, ரைட்டா இல்லையா? ஏன்னா நம்ம சொல்லிட்டோம், ஆண்டவரே நீங்க என்ன ஆளுகை செய்ய வேண்டாம், எனக்கு ஒரு ராஜா கொடுங்கன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டை நம்ம பார்த்தோம். சோ இப்ப தேவன் சொல்கிறார், மறுபடியும் நம்ம வாழ்க்கையை முழுசா தேவன்கிட்ட கொடுக்கணும் என்று தேவன் சொல்கிறார். அதான் தேவன் கேட்கிறார், let the Lord rule our life. தேவஜனமே, அவரு ஒரு ராஜா ரூல் பண்ணும்போது அவங்க என்னென்ன செய்வாங்கன்னு பைபிள்ல எழுதுறது இந்நாள் வரை நம்ம வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கூட பாருங்க, நம்ம நாட்டுல நீங்க பாருங்க, பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்க சொல்றதுதான் ரூல்ஸ், அவங்க தான் நம்மளை ஆள்க செய்துட்டு இருக்காங்க. நம்ம சம்பாதிச்சா கூட அவங்க சொல்றாங்க இவ்வளவு டேக்ஸ் கட்டணும்னு, அவங்க சொல்றாங்க இதை செய்யணும். ஒரு இடத்துக்கு போறதா இருந்தா அவங்க சொல்றாங்க இப்படிதான் பக்கம் பண்ணிட்டு வரணும்ன்றாங்க. The rule they already, because ஆளுகை அவர்கள் கையில இருக்கும் போது அவர்கள் சொல்றாங்க என்ன செய்யணும் ஏது செய்யணும். ஆனா இன்னைக்கு தேவன் சொல்கிறார், உன் ஆளுகையை முழுமையாக என்னோட கருத்துல கொடுத்துரு. Let the Lord rule us. When the Lord rules us, அதுக்குன்னு நான் சொல்லிட்டேன் அன்னைக்கு சொன்னேன், நமக்கு பிரைம் மினிஸ்டர் வேண்டாமா, இது அதெல்லாம் நம்ம மாத்த முடியாது. ஓகே, நம்ம வாழ்க்கையை நம்மளால மாத்த முடியும். நம்ம வாழ்க்கையை முழுமையாக தேவ கருத்துல கொடுக்கும் போது தேவன் சொல்கிறார், I will come and rule you. So அதான் முதல் seeking the kingdom of God. அப்புறம் righteousness. போன வாரம் அருமையாக நீங்க இந்த நீதியை குறித்து பேசுனீங்க, எது நீதி எது அநீதின்னு. ஓகே, what is righteous and unrighteousness? பல காரியங்களை நீங்க பேசுனீங்க. I am very happy you all know what is right, what is wrong. எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, எதை பேசலாம் எதை பேசக்கூடாது, எதை பார்க்கலாம் எதை பார்க்க கூடாது, எதை வச்சுக்கலாம் எதை வைக்க கூடாது. ரைட்டாலே பல காரியத்தை பார்த்து வந்தீங்க. இது போக போக இன்னும் நம்ம அதை குறித்து தியானிப்போம். ஆனா இன்னைக்கு தேவன் சொல்கிற காரியத்துல இதுல என்ன போடணும்னா, what shall we eat? நான் என்னத்தை சாப்பிடணும், என்னத்தை உண்ணணும், என்னத்தை குடிக்கணும், என்னத்தை உடுத்தணும். இதுல 3 காரியத்தை வெளிப்படுத்துகிறார் தேவன். இந்த 3 காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இது ஒரு வார்த்தைக்கு ஒண்ணுதான் சொல்ல போறேன், ஃபுல்லா எல்லாத்தையும் பேச முடியாது. இன்னைக்கு எண்ணத்தை உண்போம் என்ற காரியத்துக்கு நான் போறேன். அதுல பார்த்துட்டு then we are going to see one by one, and then இதை நான் செஞ்சேனா God says he will add something. நம்ம வாழ்க்கையில நித்தியம் கூட்டி கொடுப்பாராம். அதை அப்புறம் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு எண்ணத்தை உண்பது என்ற காரியத்துக்கு போகும்போது ஒரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு 5:6. Matthew chapter 5 verse 6. நீதியின் மேல் பசித்தாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆமென். தேவஜனமே, இங்க வசனம் சொல்கிறது, blessed are those who hunger and thirst for righteousness, for they shall be filled. ஓகே, தேவன் சொல்கிறார், அங்க என்ன சொல்றார், நீதியின் மேல் பசி தாகம், நீதியின் மேல் பசி தாகமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்களாம், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்ப நமக்கு அந்த வார்த்தை தமிழ்ல அழகா போட்டிருக்கு, பசி தாகம். பசி அப்புறம் தாகம். எதுக்கு பசி தாகமா இருக்கணுமா? நீதிக்கு. நீதினா நீதினா நீதி பஸ்டர். என்ன நீதி? பசி தாகம் எதுக்கு இருக்கணுமா? நீதிக்கு. நீதினா righteousness, right? Not for righteousness. Righteousness ரைட்டான காரியத்தை செய்கிறதுக்கு. தேவன் எதை சொல்றாரோ அது ரைட்டா, இதுதான் தேவன் சொல்ற, இதை தான் நான் செய்யணும். அதுக்கு எதிராக நான் எதுவும் செய்யக்கூடாது. பொய் சொல்லலாமா? திருடலாமா?
பாத்தீங்களா, இதெல்லாம் செய்யக்கூடாது, ஏன்னா பைபிள் சொல்லுது. சோ இதை எங்க தேடுறது? இதான் உண்றது. Eat. What must I eat so that my life will be blessed, will be filled? அதுனே. So what shall we eat? Okay, நான் என்னத்தை சாப்பிடுறது? ஓகே, இந்த எண்ணத்தை சாப்பிடுறது அந்த டைட்டிலுக்கு வரும்போது அப்பனா பசி எடுக்கணும், ரைட்டா இல்லையா? யாரு இங்க பசிக்காம சாப்பிடுறவங்க இருக்காங்க? ஆனா பசிக்காத பஸ் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் பஸ். ஐ டோன்ட் திங்க் சோ எனிஒன் லைக் தட். நமக்கு யூ ஈட் லைக் தட். நோ இஸ் நீ இல்ல, பசி இருக்கணும். திடீர்னு சாப்பிட்டுட்டு கூட சில சமயத்துல அங்க என்னமோ பசிக்கிற மாதிரி தோணும், அப்பதான் எடுத்தாச்சும் சாப்பிடணும். அப்புறம் சாப்பிட்டுட்டு இன்னும் பசிக்கிற மாதிரி இருக்கு. சோ இங்க என்னன்னா வாட் ஷல் ஐ ஈட் அந்த வார்த்தை வரும்போது ஐ மஸ்ட் ஃபீல் ஹங்கர். எனக்கு தாகமா, எனக்கு ஹங்கர் தமிழ்ல என்ன சொல்றீங்க? பசி. எனக்கு பசியா இருக்கணும். ஓகே, பசியா இருக்கணும். எதுக்கு பசியா இருக்கணும்? வாசிங்க வசனம், மேத்யூ 4:4. மேத்யூ chapter 4 verse 4. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். சோ நமக்கு பசி. Okay, we must hunger for God's word. தேவ வார்த்தைக்கு இங்க வசனம் சொல்லுகிறது, அதுக்கு பசியா இருக்கணுமா? தேவன் அங்க வசனம் சொல்லுது, வெறும் பிரேட்னால, வெறும் அந்த அப்பம் இது சாப்பிடறனால ஒருத்தன் பிழைக்க மாட்டான். பிழைப்பான். நார்மலா ரொட்டி, இந்த சோறு அதெல்லாம் சாப்பிடணும், என்ன நம்ம வளர்றதுக்கு. ஆனா நான் இன்னைக்கு முக்கியமா தேவன் நம்மளோடு பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தை ஆவிலே எப்படி வளர்கிறது, தேவனோட ஆசீர்வாதத்தை பெற்று தேவனோட பிள்ளைகளாக ஜொலிக்கணும், தேவனோட ஆசீர்வாதத்தோடு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் என்ற காரியத்தை இந்த வருஷத்துல தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். God is teaching us how to be blessed and how can I be a blessing for others. அதுக்கு தேவன் காரியத்தை சொல்கிறாரு, நீ பசியா இருக்கணும். எதுக்கு நான் பசியா இருக்கணும்? தேவ வார்த்தைக்கு நான் பசியா இருக்கணும். ஓகே, தேவ வார்த்தைக்கு பசியா இருக்கும்போது தேவன் சொல்லுகிறார், நம்ம வளருவோமா? அந்த வார்த்தையை டெய்லி வாசிக்கணும். ஓகே, நான் சொல்லியிருக்கிறேன், ரைச்சியஸ்னஸ்ல டெய்லி ப்ரே பண்ணலனா ரைச்சியஸா அன்ரைச்சியஸா? அன்ரைச்சியஸ். எங்க போட்டிருக்கு வசனம்? ஏன்னா நம்ம எப்போதும் வசனத்தை வச்சுதான் பேசணும். ஏன்னா எல்லாரும் சொல்லியிருக்காங்க, வசனம் சொல்லுதா, வசனம் சொல்லுதா, எல்லாம் அப்படிதான் கேட்கறாங்க, ரைட்டா இல்லையா? வசனம் எங்க சொல்லுது? டெய்லி ப்ரே பண்ணலனா, இது கர்த்தர் சொல்றது, டெய்லி மஸ்ட் ப்ரே. ப்ரே பண்ணலனா இட்ஸ் அன்ரைச்சியஸ்னஸ். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 1 தெசலோனிக்கர் நான் சொல்லி இருக்கேன் இத. ஓகே, 1 தெசலோனிக்கர் 5வது நீங்க போய் வாசிச்சீங்கன்னா 5வது அதிகாரத்துல அங்க போட்டுருக்குது. ஓகே, 1 தெசலோனிக்கர் chapter 5 அங்க போட்டுருக்கு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்பனா இடை விடவே கூடாது. இடை விடக்கூடாதுன்னா இன்னைக்கு ஜெபிச்சு 3 நாள் விட்டு அடுத்தது ஜெபிக்கணும். இடையே விடக்கூடாது. அப்பனா டெய்லி ப்ரே பண்ணோம், அல்லது மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் we must pray. You understand or not? So if one person if not praying, are you against God? Are you against righteousness? ஏன் இவ்வளவு சீரியஸா பாக்குறீங்க? புரியுது பாஸ்டர் நீங்க சொல்றது, ஆனா என்னால முடியலையே பாஸ்டர். நான் பைபிள் எடுக்கிறேன் பாஸ்டர், வாசிச்சு ப்ரே பண்ணோன்னு, அப்போதான் இந்த பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை வருது, இது நடக்குது, அது நடக்குது. எஸ், நடக்கும். இன்னைக்கு சர்வீஸ் லீடர் சொன்னா பார்த்தீங்களா, யாரோட வாழ்க்கையில பிரச்சனை இல்லை இருக்கும், அந்த பிரச்சனையை கொடுக்கிறவன் யாரு?
நீங்க ஜெபிக்காம இருந்தா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா இல்லையா? நீ வேதத்தை வாசிக்காம இருந்தா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இங்க தேவன் சொல்கிறார் நம்மளோட பசி தேவ வார்த்தைக்கு பசியா இருக்கணுமா. அப்பனா டெய்லி I must read the word of God. I must pray daily. ஓகே, சரி, இதை படிச்சு நான் இதை சாப்பிடும் போது, இந்த வார்த்தையை சாப்பிடும் போது எனக்கு என்ன கிடைக்குது? வாசிங்க எரேமியா 15:16. If I read and if I eat the word, what can I get? Or what the blessing comes to me? Jeremiah 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவஜனமே, தேவன் சொல்லுகிறாரு, அங்க வசனம் சொல்லுது, அந்த வார்த்தை எனக்கு கிடைச்சோர அதை நான் உண்கிறேன். I eat the word of God. When I eat the word of God, something is coming into my life. அங்க பாத்தீங்கன்னா, your word was to me the joy and rejoicing of my heart. என்ன தமிழ்ல சொல்லுது? சந்தோஷத்தையும் இருதயத்தில் மகிழ்ச்சியும் உண்டாக்குதான் அந்த வார்த்தை. அது அந்த வார்த்தையை வாசிச்சு அதை சாப்பிடும் போது அங்க ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடக்குது நம்ம வாழ்க்கையில. இன்னொன்னு எனக்கு ஒரு உணர்வு வருது. I come to know that I am God's child. I am called by the Lord. ஏன்னா அந்த வசனத்தை for I am called by your name, O Lord, God of hosts. நான் தேவ மகன், நான் தேவ மகள் என்று எனக்கு அந்த உணர்வு வருது. எப்ப இந்த வார்த்தையை வாசிச்சு நான் சாப்பிடும் போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம். நீங்க பாருங்க, அந்த வர்ஷிப் லீடர் நடத்தும் போது அவங்க கடைசியில சொன்னாங்க, உங்களோட எரிகோ மதிலெல்லாம் உடைந்து போகும் இந்த வருஷம் சொன்னாங்க. சொன்னீங்களா இல்லையா? அதோட அர்த்தம் என்னது? எரிகோ மதில்னா என்ன அர்த்தம்? ப்ராப்ளம், தடைகள். நீங்க முன்னேறி போகிறதுக்கு தடையாக பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கு. நம்ம முன்னுக்கு வரணும் ஆண்டவரே, நம்ம மேல ஏறணும் ஐயா, பல தடைகள். நான் நல்ல தேவனை ஆராதிக்கணும், தடைகள். நான் தேவனுக்காக செழிப்பாக இருக்கணும், தடைகள். வசனம் சொல்லுகிறது, இந்த நாளிலே தேவன் புறப்பட்டு வந்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது? அந்த எரிகோவை நான் உடைப்பேன் என்று தேவன் சொல்கிறார். I will remove the Jericho wall from your life அப்படின்றார். ஆனா நான் செய்ய வேண்டியது தேவ வார்த்தையை நான் உண்ணும் போது, when I eat God's word, that means when I read and the word comes to me and I eat, எனக்குள்ள ஒரு சந்தோஷம், எனக்குள்ள ஒரு சமாதானம், எனக்கு ஒரு சந்தோஷத்தை தேவன் கொடுத்து அந்த ஓட்டத்தை ஓட தேவன் கிருபை செய்கிறார். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை மேற்கொள்ள தேவன் கிருபை செய்கிறார். ஏன்னா தேவ வார்த்தையை தேவன் கொடுக்கிறார். Are you following? அப்புறம் இந்த வார்த்தை எதுக்கு உண்ணணும்? இந்த சந்தோஷத்தை என்னத்தை கொடுத்து இந்த வார்த்தை மூலமாக என்ன நடக்கும் என் வாழ்க்கையிலன்னு வாசிங்க. யோவான் 1 வசனம் 1-3. John chapter 1 verse 1-3. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆமென். தேவஜனமே, இந்த வார்த்தை எங்க இருந்துச்சு? ஆரம்பத்தில் இருந்துச்சாம். அது தேவனோடு இருந்துச்சாம். அது தேவனாகவே இருந்துச்சாம். நீங்க பாத்தீங்கன்னா ஜெனிசிஸை வாசிக்கும் போது, ஜெனிசிஸ் 1வது அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசிச்சீங்கன்னா, அந்த 6 நாள்ல தேவன் வார்த்தையை உபயோகித்து தான் எல்லாத்தையும் உண்டாக்குனாரு. இன்னைக்கு நீங்க பூமியில பாக்குற எல்லாமே தேவ வார்த்தையினால் தேவன் உருவாக்குனார். உங்களையும் என்னையும் மட்டும்தான் வார்த்தையில உருவாக்கல. எதனால உருவாக்குனாரு? மண் எடுத்து உருவாக்கி ஊதினாரு. மற்றதை எல்லாத்தையும் வார்த்தையினால் உருவாக்குனார். அப்பனா அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, தேவனோடு இருந்தது, அது தேவனாகவே இருந்தது. அப்ப இதை நீங்க உண்ணும் போது
இந்த வார்த்தை என்ன செய்யும் நினைக்கிறீங்க? When you start eating the word, when the word comes into your life, that means you are having the Lord. Do you understand? ஒரு சாதாரண ஒரு நார்மலா பேசுவோமே, அந்த வார்த்தை என்னது? தேவனோடு இருந்தது, அது தேவனாகவே இருந்தது. இப்ப அந்த வார்த்தை என் உள்ளத்துல வரும்போது, என்கிட்ட வரும்போது, என் தேவன் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் அன்னைக்கு அந்த அற்புதத்தை செய்தார்னா, இன்னைக்கு என் மூலியமாக இந்த வார்த்தை புறப்பட்டு போகும்போது அற்புதம் நடக்குமா நடக்காதா? மற்றவங்களுக்கு அற்புதம் நடக்கணுமா இல்லையாங்க, அதை விட்டுருங்க. உங்க வாழ்க்கையில நடக்குங்க. போன வாரம் தான் உங்க காடி ஜாமில் நின்றுச்சு, பேட்டரி வேலை செய்யாம. அவரோட காடி நேற்று திடீர்னு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யல. அவரு சாட்சி சொல்ல, நான் சொல்றேன் அவருக்காக. பேட்டரி போச்சு, நின்று போச்சு. அவன் ஒய்ஃப் ஓடிட்டாங்க, போய் பேட்டரி எல்லாம் பார்த்து யாரையாச்சும் கூட்டிட்டு வருவோம். அவர் அங்கே நின்றுட்டு இருந்தாரு, நாங்கள் பக்கத்தில் நின்று பேசிட்டே இருந்தோம். நானே, என் டாக்டரு, அவரு பேசிட்டே இருந்தோம். திடீர்னு அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, பேசிட்டே இருந்தவர். ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் மை கார், ஸ்டார்ட் பண்ண டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிச்சு. அவ்வளோ நேரம் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஜம்ப் ஸ்டார்ட்டும் பண்ணல. ஏன் ஜம்ப் ஸ்டார்ட் பண்றதுக்கு இது இல்லை, என்னது கேபிள். ஆக்சுவலி ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அந்த காடியெல்லாம் ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணா அது ஜம்ப் பண்ணிட்டு போயிடும். நசமா சீரியஸா, யூ கேனாட் ஜம்ப் ஸ்டார்ட் certain cars nowadays because அது எரிஞ்சிரும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, திடீரென்று அவருக்கு யார் பேசினாருன்னு தெரியல, யார் சொன்னாருன்னு தெரியல. திடீர்னு பேசிட்டு இருந்தவர், நல்லா பேசிட்டு இருந்தவர். ஆக்சுவலி என்கிட்ட சொல்லியிருந்தோம், பஸ்டர் லெட்ஸ் ப்ரே பஸ்டர் அப்படின்னு. அவர் அதுவும் சொல்லல. பஸ்டர் சென்ட் யுவர் வேர்ட் அண்ட் லெட் மை கார் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம், அதுவும் சொல்லல. அவருக்கு என் மேல நம்பிக்கையே இல்லை. இல்ல இதெல்லாம் சூப்பர் சொல்றேன். ஆனா திடீரென்று அவர் உள்ளத்துல யாரோ பேசியிருக்காரு. பேசுறது ஒரே ஆளு தான், ரைட்டா இல்லையா? அவர் போனாரு, டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணாரு, காடி ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஓகே பஸ், நான் கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஹல்லேலூயா. Can you see how miracle can happen? This will happen to you and to me if we have the word of God in us, because word of God is God itself. Are you following? So the Lord is telling, இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, அந்த வார்த்தையை வாசிச்சு அந்த வார்த்தையை சாப்பிடுங்க. அந்த வார்த்தை உள்ளுக்கு இருக்கும் போது என்ன பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வருதோ, எதை மேற்கொள்ளுமோ, இந்த வார்த்தை நம்ம வாயிலிருந்து புறப்பட்டு போகும். தேவஜனமே, நீங்க பைபிள்ல நல்லா வாசிட்டே வருங்க. எலிஜா அவங்க அற்புதம் செஞ்சாங்க. எதனால அற்புதம் செஞ்சாங்க? எல்லாம் தேவ வார்த்தை. போய் நின்னா தண்ணி அப்படியே ரெண்டா பீதுங்க. அவங்களுக்கு பிஞ்ச தண்ணி நமக்கு பிய்யாது. நமக்கும் நடக்கும். உங்க வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, உங்க வாழ்க்கையில உங்க சரீரத்துல என்னென்ன பலகீனம் இருக்கு, ப்ரே பண்ணுங்க. யூஸ் த வேர்ட். ஆனா அந்த வார்த்தையை யூஸ் பண்றதுக்கு முத நீங்க நல்லா உண்ணணும். யூ மஸ்ட் ஈட் த வேர்ட். தட் இஸ் வாட் த லார்ட் இஸ் டெல்லிங். ஈட் த வேர்ட். அந்த வார்த்தை நம்ம பேசுறதுல, நம்ம சிந்திக்கிறதுல, நம்ம பார்க்கறதுல தேவ வார்த்தை அப்படியே வேலை செய்யணும். அதனால தான் ஜெனிசிஸ்ல தேவன் இது ஆகட்டும் அது ஆகட்டும் எல்லாம் ஆகிட்டே இருந்துச்சு. நமக்கு இன்னைக்கு இது ஆகட்டும் ஒன்னும் ஆக மாட்டுது. ஏன்னா வார்த்தை ஃபுல்லா இல்ல, உள்ளுக்கு வசனம் ஃபுல்லா நமக்கு தெரியாது, நமக்கு பாதி தான் தெரியும். சோ இந்த நாள்ல தேவன் நம்மளோட பேசுகிறார். Eat the word of God and the word will do miracle in our life. Jericho will be removed in our life. We need to read the word. Okay? இதை ரீட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு காரியம் நடக்குதுங்க பாருங்க. வாசிங்க 1 பேதுரு 2 வசனம் 1ல இருந்து 3. இன்னொரு ஒன்று தான் இருக்கு, அதுக்கு முடிச்சிடறேன். நீங்க sermon ரொம்ப சுருக்கமா முடிஞ்சிரும். First Peter chapter 2 verse 1 to 3. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும்
சகலவித புறம் கூடுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலக்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். ஆமென். தேவஜனமே, இந்த வசனம் பாருங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். திடீர்னு ஒரு காரியத்தை தேவன் சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, அங்க என்ன சொல்றாருன்னா, if indeed you have tasted that the Lord is gracious. அங்க வசனம் சொல்லுது, இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததன் உண்டானால். Are you following? If you have tasted the Lord and you know the Lord is gracious, the Lord is merciful, my Lord is powerful, you need to do something. The verse says, sometimes you know why miracle not happening in our life? You know why the word of God, when you say something, is not happening? There is certain things in our life. What are the certain things? அங்க போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு? துர்குணத்தை. தமிழ் இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? ஆல் மலிஸ் அப்படின்னு போட்டிருக்கு. மலிஸ்னா என்னன்னு தெரியல. மலிஸ்னா என்னங்க இங்கிலீஷ்ல? துர்குணம் பசர் அப்படின்னு சொல்லுவீங்க தமிழ்ல. எனக்கு தெரியுது. அது என்னது? கெட்டதா நினைக்கிறது, மத்தவங்களை ஹார்ம் பண்ணணும், மத்தவங்களை முடிச்சிடணும். ஓகே, அடுத்தது என்ன சொல்லுது? சகலவித கபடத்தையும், all deceit. பாருங்க, இதெல்லாம் நம்ம இருதயத்துல போகிற காரியம், நம்ம சிந்தனையில இருக்கிற காரியம். ஓகே, hypocrisy அங்க போட்டிருக்கு, envy, all evil speaking. தேவஜனமே, இது வாழ்க்கையில இருந்து போனோம். நேத்து வரையும் ஒரு சமயம் இது இருந்திருக்கலாம் நம்ம வாழ்க்கையில. இன்னைக்கு தேவன் நம்மளோட பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன சொல்றாரு தெரியுமா? தேவ வார்த்தையை உண்ண தேவன் சொல்கிறார், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு வெளியாகணும். எதெல்லாம்? போராமை, எரிச்சல், மற்றவங்களை குறித்து குத்தமாக பேசுகிறது, அல்லது அவங்களை எதையாச்சும் செஞ்சிடணும். ஒன்னு செஞ்சா நான் ரெண்டு செய்யணும் அவங்களுக்கு. தேவன் அங்க சொல்றாரு, நீ தேவனை நசமா ருசிச்சிருக்கியா? அங்க வசனம் அப்படிதான் சொல்லுது. If you have tasted the Lord is gracious, if we have tasted the Lord is gracious, என் தேவன் இரக்கமுள்ளவர். ஏன்னா நம்மலாம் இன்னைக்கு இப்படி உட்கார்ந்து இருக்கிறதுனா இது தேவ கிருபையா இல்லையா? ஏன்னா நம்மளாம் உத்தமனுங்க நினைக்கிறீங்க. We are not. But we are sitting today, we are worshiping God. You know why? Because we have tasted God is gracious, and the Lord is so gracious, so merciful that He has not harmed us. நம்மளை அழிந்து போகாதபடி இந்நாள் வரை பாதுகாத்த தேவன் இன்னைக்கு காலையில நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன தெரியுமா? அந்த வார்த்தை உங்க உள்ளத்துல வரும்போது உங்களுக்கு அப்படி இந்த மாதிரி காரியங்கள் என்னென்னலாம் இருந்துச்சுன்னா தயவு செய்து அதை அப்புறப்படுத்துங்க. ஏன்னா நீ என்ன ருசிச்சிருக்க. You know who is God. You know how gracious is the Lord Jesus. And the Lord is telling, remove all this and become a child. ஒரு பால் குடிக்கும் ஒரு பிள்ளையாக மாறுங்க என்று தேவன் சொல்கிறார். இன்னிலிருந்து நான் மாறணும் ஆண்டவரே. இன்னிலிருந்து மாறி புது பாலை குடித்து தேவனுக்காக ஒரு புது வாழ்க்கையை வாழ்கிறவனாக நாம் மாறணும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது வரப்போகிற ஆசீர்வாதத்தை வாசிங்க. சங்கீதம் 107 வசனம் 9. இது இங்கிலீஷ்ல 107:9, தமிழ்ல 8வது வசனம். Are you following? தவணமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று. அங்க பாத்தீங்களா? For He satisfies the longing soul and fills the hungry soul with goodness. தேவஜனமே, நம்ம வாழ்க்கையில the goodness, நன்மைகள் எப்ப வரும்? இந்த வார்த்தையை உண்ணி நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு
இந்த வாழ்க்கையில உள்ள எல்லா தீமையான காரியங்கள் போக 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 தேவன் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். You will see goodness happening. You will see great thing happening in my life. ஐயோ, இது நடக்கும்னு நினைக்கலையே. God will do it. Great thing will happen in our life. And this is promise of the Lord. இது தேவன் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம். தேவஜனமே, முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடும்போது தேவன் சொல்கிறார், I will add all this to your life. I will give all this to your life. So இதை நம்ம செய்யும் போது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை காண போகிறோம் தேவஜனமே. ஏன்னா நான் சொன்னேன், அந்த முதல் நாள் பிரசங்கத்திலே இந்த வசனம் புறப்பட்டு வரும்போதே சொன்னேன், தேவன் இந்த சபையில ஒரு ஆள் மூலியமாக என்னோடு சொன்னது, இந்த சபையில ரொம்ப பேர் வாஞ்சியாக இருக்கிறீங்க, நான் அந்நிய பாஷை பேசணும், அந்நிய பாஷையை தியாக்கியனம் செய்யணும், நான் மற்றவங்களுக்கு அற்புதம் அடையாளம் செய்யணும். ஏன்னா நான் போறேன், ஊழியத்துக்கு போறேன், மற்றவங்கள பார்க்கிறேன், அவங்க ரொம்ப வேதனையில் இருக்காங்க, அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, ஐயோ அவங்களுக்காக நான் ஜெபிக்கணும். ஆனா எனக்கு அந்த தைரியம் இல்லை. I fear. எனக்கு இன்னும் அந்த உற்சாகத்தை தேவன் கொடுக்கல. நான் ஜெபிச்சாங்க ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. And the Lord is telling, this year it will happen in your life. That's the promise the Lord is giving. ஆனா அது நடக்கிறதுக்கு இங்க சிலது வெளியாகணும். அதைத்தான் தேவன் சொல்லிட்டு இருக்காரு. அது வெளியாகணும்னா தேவ வார்த்தை உள்ளுக்கு வரணும். தேவ வார்த்தை உள்ளுக்கு வரும்போது அது சொல்லும் எது நீதி எது அநீதி. The Lord's word will tell you, will speak to you and say, this is right, my son, my daughter, this is wrong, don't do. பாத்தீங்களா, அங்க பேசும்போது அவர் என்ன சொன்னாரு, நீ தேவ வார்த்தையில உன்னு அதுல பலப்படும் போது மற்றவர்களை குறித்து பொறாமை கொள்கிறது, God don't like it. மற்றவர்களை குறித்து எரிச்சலாக, God don't like. மற்றவர்களை குறித்து புறம்பே பேசுகிறது, God don't like. Why God don't like? Because God says, I was gracious to you. I was gracious to you. நான் உனக்கு இரக்கமாக காரியத்தை இன்னாவரையும் செய்து வருகிறேன். நான் அதான் சொன்னேன், இந்த ஆசீர்வாதம் பாருங்க, இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டு இவ்வளவு நல்லா அழகாக உடுத்தி நல்லா இருக்கிறதுக்கு நான் தகுதி உள்ளவனா? இல்ல. தகுதியை கொடுத்தவர் என் தேவன். கிருபையாய் என்னை வழிநடத்தி கொண்டு வருகிறார், கிருபையாய் ஆசீர்வதித்து வருகிறார். அவர் சொல்றார், இந்த வருஷத்துல நீ இன்னும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். You will be blessed. And all the Jericho, I will remove it from your life. எது எது தடையா இருக்கோ அதை I will remove it from your life. Lord, what must I do? God is telling, read the Bible. Eat the word of God. தேவனுடைய வார்த்தையை சாப்பிட 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 அது நம்ம வாழ்க்கையில பெரிய ஒரு காரியத்தை செய்ய போகுது தேவஜனமே. அந்த வார்த்தை தேவ வாழ்க்கையில வரும்போது பெரிய காரியத்தை தேவன் செய்வார். இன்னைக்கு கூட நான் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது காரியத்தை பேசிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த கிட்னி ப்ராப்ளம் அது அப்பப்ப வந்துட்டு போகுது. ரொம்ப வேதனையா இருக்கு. உன்னையும் சாப்பிட முடியல, உன்னையும் குடிக்க முடியல. ஏதாச்சும் வாஞ்சப்பட்டா ஐயோ இதை செய்யக்கூடாதே. கச்சான் நல்லா விரும்பி விரும்பி கச்சான் சாப்பிடுவேன். கச்சான் சாப்பிடக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது. You know what the Lord told me? Eat my word and I will heal you. Actually நான் சாப்பிட வேண்டியது வெறும் சைவர்தான். ஆடு மாதிரி மாடு மாதிரி இது சாப்பிட்டுருக்கேன். நசமா 6 மாசமாக என் வைஃப் என்னை கண்ட்ரோல் பண்ணி வெறும் எங்க போனாலும் வெஜிடபிள் நாட் வெஜிடபிள் வாட் கால் தட், அது என்னமா சொல்லுவீங்க கடையில் போயிட்டு சேலட் இந்த சேலட்டா சாப்பிடணும். இந்த சேலட்டை சாப்பிட்றவங்களெல்லாம் பார்த்து சொல்லுவேன், என்னம்மா ஆடு மாடு மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு நான் பெருமையா பேசியிருந்தேன். எனக்கு கடைசியில் அதே மாதிரி வந்துருச்சு. நான் இப்ப சேலட்டை சாப்பிடணும். ஆனா வேதனைங்க, கஷ்டம், என்னால முடியல. I feel very angry, very sad. எனக்கு ஒரு டாக்டர் வேற இருக்காங்க. ஆனா அந்த டாக்டர் சொல்ல மாட்டாங்க,
எது சொன்னாலும் சொக்கிட்டா நம்ம லித்திரி நம்ம நான் எங்க லித்திரி சாப்பிடுறது? நான் கச்சா பேக்கெட்டை திறந்தனா ஒரு கச்சா பேக்கெட்டையே முழுசா முடிச்சிருவேன். Why I'm telling? Even today the Lord talked to me. The Lord is telling me, you want to be healed? Eat my word. I'm telling you, if God is telling me to eat God's word and He says He will heal me, the same word today the Lord is talking to you. நீங்க எதனால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க? எதனால வேதனைப்பட்டு கொண்டிருக்கீங்க? என்ன நான் செய்ய முடியல? தேவன் சொல்கிறார், I will do it for you. அந்த எரிகோவை தேவன் உடைச்சு தருவாருங்க தேவஜனமே. God is telling, eat God's word. தேவ வார்த்தையை சாப்பிடுங்க. தேவ வார்த்தையை சாப்பிடுங்க. தேவ வார்த்தையை சாப்பிட 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 வாழ்க்கையில பெரிய ஒரு அற்புதத்தை தேவன் செய்வார். நீங்க எதுக்காக ஜெபிச்சு கொண்டிருக்கீங்க? அந்த அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கும் என்று தேவன் சொல்கிறார். I will do the miracle for you because you have tasted that God is gracious. தேவன் இரக்கமுள்ளவர் என்று நம்ம ருசி பார்த்திருக்கோம் தேவஜனமே. ருசி பார்த்த தேவனை கைவிட்டுறாதீங்க. சோ நம்மள்ட்ட இருக்கிற இந்த எரிச்சல் சில சமயத்துல இதெல்லாம் வாழ்க்கையில சர்வசாதாரணமா வரும். People will purposely come and irritate you. People will come and do things against us. But today the Lord is telling, don't worry about them. I will remove the Jericho. What we need to do is only read the word, eat the word. Read the word, eat the word. When you start doing that, you will see ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் உள்ளத்துல வர்றது. பெரிய காரியத்தை தேவன் உங்க வாழ்க்கையில செய்வேன் என்று தேவன் ப்ராமிஸாக கொடுக்கிறார். அதை வர்ஷிப் டைம்லயே தேவன் சொல்லிட்டார், எரிகோவை நான் உடைத்து தள்ளுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். அந்த எரிகோ உடைச்சு போறதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? எத்தனை வாட்டி சுத்தி வந்தாங்க? எரிகோ சர்வசாதாரணமா உடையலங்க. எரிகோ தெரிந்தர எரிகோ, தமிழ்லயும் எரிகோ தர, இங்கிலீஷ்லாம் ஜெரிகோ. ஜெரிகோ மதில் உடைஞ்சி வர்றதுக்கு what was the thing God asked the Israel people to do? என்ன செய்ய சொன்னாரு? Go round the, every day must go around one time, and the last day must go around 7 times, and then worship or shout. அந்த மதில் அப்படியே புஷ்குன்னு வந்துருச்சு. சொன்னாரா இல்லையா? இப்ப நான் உங்கள்ட்ட சொல்றேன், every day read the Bible. Every day ஒரு ரவுண்ட் வர சொன்னாரா இல்லையா? Every day round, every day read the word. அப்ப எப்ப பஸ் 7 வாட்டி படிக்கணும்? Are you following me? That's what the Lord is telling. You want the Jericho to fall down? Read the word, eat the word. If I'm doing 1 time now, I have to do 2 times. If I'm doing 2 times, do 3 times. And the 7th time when you do, the Jericho will fall. This is the promise of the word to you and to me. எனக்கும் உங்களுக்கும் தேவன் கொடுக்கும் வாக்குத்தத்தம் இதுதான். ஐயோ வாசிக்க முடியல சொல்லாதீங்க. புக்க திறந்தா தூக்கம் வருது சொல்லாதீங்க. Bind it in the name of Jesus. வாசிங்க இன்னில இருந்து. அதான் நான் சொன்னேன், நேத்து வரையும் நடந்த கதை. It's okay. From today, I will be a new creature for the Lord. I will be a new baby for the Lord. I want to drink the milk. Start பண்ணுங்க. And God will do great thing in your life. So இன்னைக்கு எண்ணத்தை உண்போம் என்று பார்த்தோம். அடுத்த வாரம் எண்ணத்தை குடிப்போம் என்று பார்ப்போம். அப்புறம் எண்ணத்தை உடுத்துவோம் என்று பார்ப்போம். இதை நான் செய்தால் எனக்கு வரப்போற ஆசீர்வாதம் என்ன? அது சொல்லிட்டாரு, இருந்தாலும் என்ன என்று நம்ம பார்ப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமாக. Let us look to the Lord in prayer. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதோ இந்த நாளில் புறப்பட்டு வந்த இந்த வசனத்துக்காகவும் நன்றி, வார்த்தைக்காகவும் நன்றி ஐயா. இந்த நாளில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை நேசிக்கிற தேவாதி தேவனே, அவர்களோடு பேசியதுக்காகவும் நன்றி, பலப்படுத்தியதுக்காகவும் நன்றி. இதோ நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் போல ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ள ஜெரிகோவை உடைத்து தள்ளுகிறவர் நீர் ஒருவர் ஐயா. அதுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை இந்த நாளில் எங்களோடு பேசியிருக்கிறீர்.
நாங்க கீழ்ப்படிந்து அதுக்கு நடக்க கிருபை செய்யும் ஐயா. எங்களை பலப்படுத்தும் ஐயா, எங்களை உற்சாகப்படுத்தும் ஐயா. ஆண்டவரே, உங்க மகிமையை தொடர்ந்து காண, உங்க வல்லமையை தொடர்ந்து காண கிருபை செய்யும் ஐயா. இந்த சபை ஆசீர்வதிக்கப்படணும் ஐயா. இந்த சபை தொடர்ந்து உங்க மகிமையிலே மற்றவர்களுக்கு சாட்சியாக நிற்கும் சபையாக நீர் மாற்றும் வழி நடத்தும் ஐயா. இதோ தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வாக்கு மாறாத நாமத்தில் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். வாருங்கள் தேவஜனமே, நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம், ஒரு பாடலை பாடுவோம். அப்பொழுது